ஜெய் வராகே, ஜெய் ஜெய் வராகே, என் செல்ல குழந்தையே. நானாக உன்னை தேடி வருவது இது 3வது முறை. ஒரு சில சமயங்களில் நீ ஏதோ ஒரு யோசனைக்காக ஏதோ ஒரு விதத்தில் சிந்தனை செய்து கொண்டிருக்கும் போது நான் உன் கண்களில் பட்டிருக்கிறேன். ஆனால் நானாக உனக்கு உதவி செய்வதற்காகவும் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் இதற்கு முன்பாக 2 முறை உன்னை தேடி வந்தேன். ஆனால் நீ கண்டும் காணாமல் என்னை தள்ளிவிட்டு போனதால் இப்போது 3வது முறையாகவும் இதுவே உனக்கான இறுதி முறையாகவும் உன்னை தேடி வந்துள்ளேன். ஆம் என் செல்லமே, வேண்டாம் என்று உதாசீனப்படுத்துபவர்களை ஒரு அளவுக்கு தானே கெஞ்ச முடியும். உன் வராகியம்மா நானும் உனக்கான நல்லதை எப்படியாவது செய்து கொடுத்து விட வேண்டும். நீ என் அன்புக்குரிய செல்ல பிள்ளையாக இருக்கிறாய். எல்லாருக்கும் பிடித்தது போல பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாய். திறமையும் உழைப்பும் உனக்குள் இருக்கிறது. உன்னை எப்படியாவது வெற்றி பெற வைத்து விட வேண்டும் என உனக்கான நல்லது செய்வதற்காக 2 முறை உன்னை தேடி வந்தேன். இப்போது 3வதாகவும் உன்னை தேடி வந்தேன். ஆனால் இந்த முறை சரியாக நான் சொல்வதை கேட்க ஆரம்பித்து விட்டாய். நிச்சயமாய் உன் விருப்பமெல்லாம் நிறைவேறும்படி உனக்கான அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுப்பேன். தேவையில்லாமல் எதையும் அற்பம் என்று மிதிக்கவோ அல்லது வேண்டாம் என்று வெறுப்பு காட்டவோ வேண்டாம். ஏனெனில் உன் வாழ்வில் உனக்கு நடக்கும் விஷயங்களும் கிடைக்கும் விஷயங்களும் எல்லாமே என் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ வெறுத்து போகும்படி எதுவும் நடக்க நான் விடமாட்டேன் என் செல்லமே. ஆசை என்னும் விதைக்கு அன்றாடம் நீர் விட்டு அது பேராசை போல பெரிய மரமாகி வளர்ந்து அது கடைசியில் எந்த நன்மையையும் உனக்கு தராமல் மேலும் மேலும் பெருந்துன்பத்தை தானே உன் நெஞ்சத்திற்கு கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஆசையை நீ ஏன் வளர விடுகிறாய்? எல்லா ஆசைகளும் அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கொள். உனக்கானது என படைக்கப்பட்ட விஷயம் சிறிது காலம் உன்னை விட்டு தள்ளி போயிருக்கிறதே தவிர அது உனக்கு கிடைக்காமல் போகாது. நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் விருப்பப்பட்டதையும் உன் வராகியம்மா உன் கைகளில் வந்து ஒப்படைக்கத்தான் போகிறேன். நீ செய்யக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் நன்றாக யோசித்துவிட்டு செய்ய பழகு. ஏனெனில் நன்மை செய்தால் அதன் மூலமாக உனக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனால் நீ தீமையை தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, அது உன் வாழ்க்கையை கெடுத்து உனக்கு தண்டனையையும் கொடுத்து விடும் அல்லவா? நிம்மதியான புண்ணியம் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறாயா அல்லது சந்தோஷமில்லாத துன்பம் நிறைந்த பாவ வாழ்க்கையை வாழப்போகிறாயா என யோசித்து கொண்டு எப்போதும் எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் நல்லது செய்ய பழகு. இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையையும் செய்த செயல்களையும் அழிக்க முடியாது. ஆனால் இனிமேல் நீ வாழப்போகும் வாழ்க்கையை நீ நினைத்தது போல அமைத்துக் கொள்ளலாம் அல்லவா? இது நாள் வரை உன் வாழ்வில் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், மனிதர்களிடத்தில் எப்படி ஏமாறாமல் பழக வேண்டும், ஏமாற்றுக்காரர்களும் தந்திர புத்தி உள்ளவர்களும் எப்படி பேசுவார்கள், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என பல விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது தானே. மிகுதியாக உனக்கு எதையாவது கொடுத்து விட்டால் அதன் அருமை புரியாமல் நீ வாய்ப்புகளை இழந்து விடுவாய் என்றுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் அளந்து அளந்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதே போல்தான் நீயும் மற்றவர்களுக்கு எது கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, அல்லது நட்பாகவே இருந்தாலும் சரி, அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே. கோபம் என்பது மிக வலுவான புயல் காற்றை போன்றது. புயல் காற்று அடித்து ஓய்ந்து சற்று நேரத்தில் அது தணிந்து விடும். ஆனால் அந்த கோபம் எனும் புயல் காற்று அடித்து கொண்டிருக்கும் போது அதன் மூலமாக பல மரங்களின் கிளைகள் கீழே விழுந்திருக்கும் அல்லவா? அதன் பிறகு புயல் அடித்து ஓய்ந்தது போல கோபமெல்லாம் உன்னை விட்டு போன பிறகு நீ அதை பற்றி நினைத்து வருந்துவதால் ஏதாவது மாறிவிடுமா என்ன? சிந்தித்து செயல்படு. கோபம் வருவதற்கு முன்பாகவே அதை தடுத்து நிறுத்திவிட்டால், கோபம் வரும்போதே அதை நீ கட்டுப்படுத்தி விட்டால் இப்படி தேவையில்லாத நஷ்டங்கள் உன் வாழ்வில் வராது அல்லவா? உன்னை யாரோ ஒருவர் அலட்சியப்படுத்துகிறார்கள் என்பதற்காக நீ மிகவும் மட்டம் தட்டப்பட்ட ஆளாகவோ அல்லது கேலி கிண்டலுக்குரிய ஆளாகவோ மாற மாட்டாய். எப்படி சொல்கிறேன் தெரியுமா? வேண்டாம் என தூக்கி எறியப்படுகிற பழத்தின் கொட்டையும் ஒரு சாதாரண காயின் விதையும் தானே பெரிய மரமாக வளர்ந்து வருகிறது. அப்படி சின்னஞ்சிறு விஷயங்களே பெரிதாக வளர்ந்து வரும்போது இப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான உன்னை வேண்டாம் என எறிந்தவர்களை நீ மீண்டும் எதிர்த்து நின்று பழிவாங்க வேண்டாமா? பழிவாங்க வேண்டுமென்றால் அது உன் செயல்களாலேயோ அல்லது உன் பேச்சாலேயோ அல்ல,
உன்னை வேண்டாம் என ஒதுக்கியவர்கள் கண் முன்னாலேயே மிகவும் உயரமாக உயர்ச்சியையும் வளர்ச்சியையும் பெற்று நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும். எளிதாய் கிடைத்து விட்டால் எல்லா விஷயங்களும் உனக்கு அலட்சியமாய் தோன்றிவிடும் என்பதற்காக தான் ஒரு சில விஷயங்களின் மதிப்பை உனக்கு உணர வைத்து அதன் பிறகு உனக்கானதை உன்னிடம் கொடுக்கிறேன். தேடினாலும் கிடைக்காத சில விஷயங்கள் நிறைய இருக்கிறது. எல்லாவற்றையும் சரியாக பயன்படுத்திக்கொள். உன் தவறை மறைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காலத்திலும் மற்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்லாதே என் செல்லமே. அவர்தான் இதை செய்தார், அவர்தான் தவறுக்கு காரணம் என ஒருபோதும் யாரையும் தவறாக சித்தரித்து விடாதே. ஏனெனில் தவறுகள் யார் செய்தது, என்று செய்தது என எப்படியாவது ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இந்த உலகத்திற்கு தெரிய வரும்போது நீ தனிமரமாய் ஆகிவிடுவாய். அதனால்தான் எக்காரணம் கொண்டும் தேவையில்லாமல் பொய் பேசாதே. உண்மையை கூட சரியான இடத்தில் பேசு. அவசியமில்லை என்றால் அமைதியாய் இருந்துவிடு என சொல்கிறேன். நீ மனம் உடைந்து கண்ணீர் சிந்திய எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்துதான் இப்போது உன் வாழ்க்கையை நான் அழகானதாக மாற்றப் போகிறேன். உன்னுடைய வருத்தத்தையும் வேதனையையும் மனிதர்களிடம் சொல்லுவதற்கு பதிலாக நீ வணங்கக்கூடிய இந்த வராகி அம்மாவிடம் சொல்லிவிட்டு போ. அத்தனையையும் உனக்காக நான் சரி செய்வேன் என் செல்லமே. மனிதர்கள் பல பேர் இருக்கும்போது அவர்களை வெறுத்துவிட்டு இல்லாத போது அவர்களை நினைத்து வருந்துவதால் மட்டும் அவர்கள் மீண்டும் திரும்ப வந்துவிடவா போகிறார்கள்? அதனால்தான் இருக்கும்போதே மனிதர்களுக்கு அன்பை கொடுத்து அழகாய் நேசித்து ரசிக்க பழகு என சொல்கிறேன். நீ எதிர்பார்ப்பை மற்றவர்களிடம் வைத்து கொண்டிருக்கும் வரைதான் வருத்தப்படுவாய். எப்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிம்மதியாய் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என நினைக்கிறாயோ அப்போதிலிருந்தே நீ மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்து விடுவாய். அதிகமாக பேசுவதை நிறுத்தி கொண்டால் உன்னை எல்லாரும் அதிகம் மதிக்கக்கூடிய அளவிற்கு மதிப்பும் மரியாதையும் உனக்கு வந்து சேரும் என் செல்லமே. குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி நீ நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஏனெனில் நீ இல்லை என்றால் அவர்கள் யாரையாவது பார்த்து குறை சொல்லி அவர்கள் பதிலுக்கு பதில் பேசுவதை கேட்டு பொழுதுபோக்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். உன்னிடமும் அப்படி பொழுதுபோக்குக்காக வந்து உன்னை குறை சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் உன் மனம் போல அப்படியே விட்டுவிடு. அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதையே நினைத்து விட்டு போகட்டும் என அதை அவர்கள் யோசனையிலேயே விட்டுவிட்டால் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அவர்கள் தன் தவறை திருந்தி உணர்ந்து வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள். உனக்கு குறை சொல்பவர்களுக்கு நீ நேரத்தை வீணாக்காதே. அதற்கு பதிலாக குறை சொன்னவர்கள் கண் முன்னால் நிறைவாய் வாழ்ந்து காட்டுவேன் என உனக்குள்ளேயே ஒரு வீராப்பை வளர்த்துக்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் அதற்கு இரண்டே வழிகள் தான் இருக்கிறது. ஒன்று, எல்லாரிடமும் நீ அன்பாக இருக்க வேண்டும். இன்னொன்று, அன்பானவர்களோடு மட்டுமே நீ பழக வேண்டும். இங்கு விடையில்லாத கேள்விகளும் தீர்வே இல்லாத பிரச்சனைகளும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கிறது. இப்படி விடை தெரியாத கேள்விகளையும் தீர்வில்லாத பிரச்சனைகளையும் கையாளும் போது எதை பற்றியும் யோசிக்காமல் அமைதியாக இருந்துவிடு. அதுதான் உனக்கு நல்லது.